ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் YCD இனோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3 பின் ப்ளக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு அந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ட் பண்ணுறது தான் அந்த வீடியோ. ஓகே, ஒயரிங் வந்து எப்படி பண்ணியிருக்கோன்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் பண்ணக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் இந்த ப்ளக்கு வந்து எப்படி ஒயரில் கனெக்ட் பண்ணலாம், ப்ராப்பரான மெத்தடில் எப்படி கனெக்ட் பண்ணலாம், அர்ஜென்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேலை பார்த்து இதை ரெடி பண்ண மாட்டணும். நமக்கு வந்து டைம் முக்கியம், இதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒயர் வந்து இடையில இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம், இதை ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணலாம், ஒரு ஏசிக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒரு 5 ஆம்ஸ் இந்த ஒயர் வழியாக 2.5 ஆம்ஸ் நீங்கள் போகுது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயர் வந்து எனக்கு வந்து இன்னும் எனக்கு நீளமாக தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து இப்படி கட் பண்ணி இழுக்கக்கூடாது. கரெக்டாக? எப்படி கரெக்டு? ஏன் இழுக்கக்கூடாது? ஏன்னா என் கம்பி சிக்கலாக இருக்கணும், மற்ற கம்பியை டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல. சூப்பர். ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகே, இந்த கேபிள் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஒரு ஒயரை பிடிச்சி சிங்கிளாக இழுக்கிறது தானே. அந்த மாதிரி ஒயர் மொத்தமாக இருந்தாலும் நம்ம கத்தியில் கழிச்சிக்கலாம்ண்ணே. சரி, ஓகே. இப்படி இழுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டு வே தான் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி இழுக்கிறது இது பெஸ்ட் வே தான். அதுவே இது வந்து ரொம்ப மெல்லிசான கம்பி உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இழுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கட் ஆகிடும். குவாலிட்டி அற்ற ஒயர்களை நீங்கள் இழுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது எத்தனை கோர் ஒயர்னா 4 கோர் ஒயர் 2.5 ஸ்கொயர் mm ஒயர். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளக்கு வந்து மாட்டணும். இது வந்து 4 கோர் ஒயரு, நம்ம வந்து 3 கோர் ஒயரில் தான் இது வந்து மாட்டணும். சரி, ஓகே. அந்த ஒரு ஒயர் டம்மியாக இருக்குது, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குது அந்த ஒயரு. சரி, ஓகே. இதில் வந்து ஒரு நியூட்ரல் இருக்குது, ஒரு லைன் இருக்குது, ஒரு எர்த் இருக்குது. இது எப்படி எர்த்துன்னு சொல்லலாம், நியூட்ரல்னு சொல்லலாம், லைன் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இது வந்து கரண்ட்டு போகிறது. நியூட்ரல்னால் ப்ளூ கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். ரெட்டு வந்து ப்ரௌன் கலர்லேயும் வரும், ரெட்லேயும் வரும். எர்த்து வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ரீன் கலர் கோட்டிங்கும் எல்லோ ஷேடும் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து எர்த்து ஒயரு. அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் கலராகவும் வந்தால் எர்த்து தான். இப்படியும் நீங்கள் வந்து சொல்லலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னது சிங்கிள் ஃபேஸு. 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா RYB, இது வந்து RYB. எப்படி நான் இது ஆறுன்னு சொல்கிறேன், ஒய்ன்னு சொல்கிறேன், பின்னு சொல்கிறேன்? இது மெயின் எனி டைம் கரண்ட் வந்துட்டே சொன்னீங்க. அது அப்படி கிடையாது. இது வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால ரெட்டுக்கு வந்து R, ஒய் இருக்கிறதுனால எல்லோவுக்கு ஒய் எல்லோ, பிக்கு ப்ளூ. RYBன்றது ஒரு 3 விதமான கரண்ட்டு. இங்கே சொன்னல ரெட்டுனா இது வந்து இந்த 3 கரண்ட்டில் ஒரு கரண்ட்டு தான். ஓகே, இதுக்கு இந்த எல்லோவும் இங்கே வந்தால் அதே கரண்ட்டு தான். ஆனால் எல்லோ கலர் இங்கே கொடுக்க மாட்டோம், சிங்கிள் ஃபேஸாக இருக்கும், ரெட் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளூ கலரும் இங்கே வந்தால் சிங்கிள் ஃபேஸ் தான், ஆனால் ப்ளூ கலர் ஒயர் யூஸ் பண்ண மாட்டோம், ரெட் கலர் ஒயர் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஃபேஸ் வரும்போது ரெட்டு ப்ரௌன் கலராக இருக்கும்போது மட்டும்தான் அது சிங்கிள் ஃபேஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி 3 ஒயர் போய் 4வது ஒயர் இந்த ஒயர் போகுதுன்னா இது எர்த்து காமன். இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு 3 கோர் ஒயர்லேயே கொடுக்கணும்னா நீங்கள் இதை ஒரு ஒயர் இருக்காது, கம்மி பண்ணி இந்த ஒயர் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 ஒயர் இருந்தாலும் ஒய் ரெட்டு YB RYB இந்த மாதிரி வரும். இப்போ வந்து ஏதாவது வந்து இந்த 3 கரண்ட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள், ஒரு மோட்டர் வந்து ஒரு டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் இருக்கிற இடத்துல பியும், பி இருக்கிற இடத்துல ஒய்யும் கொடுத்தனா நமக்கு வந்து டைரெக்ஷன் மாறும். அப்படி இதை எடுத்து இந்த பக்கம் கொடுத்தனாலும் டைரெக்ஷன் மாறும். இது ஏதாவது ஒரு 2 ஒயர் இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம சுற்றும் திசையை வந்து மாற்றிக்கலாம் 3 ஃபேஸில். ஓகேங்களா? இது வந்து பேசிக்ஸு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளக்கு வந்து மாட்ட போகிறோம். எப்படி ப்ராப்பராக மாட்ட போகிறோன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஒயர் வந்து தேவையான அளவு இது இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ப்ளக்கு மாட்டுறதுனால இந்த ஒயர் எனக்கு தேவையில்லை, இது ஆல்ரெடி டம்மி தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குது,
இந்த 3மே வந்து முனையில் நம்ம கட் பண்ணிட்டோம் வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா இதை விட ஒரு 6 இன்ச்சு வந்து இந்த பச்சை கலர் ஒயர் விட இதை வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஃப்ளக் வந்து நம்ம வந்து கரெக்டாக மாறும். இதை கம்மி பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து இப்படி சீவணும். இப்போ வந்து சில ஒயர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் முனையில் பண்ணுவீங்க, இல்லை இப்படியே டைட் பண்ணும்போது 1 2 கட் ஆகும். அதனால் வந்து இப்படி மடித்து விட்டிங்கன்னா பெட்டர் தானே இருக்கும். உங்களுக்கு பார்த்துக்கணும், நீங்கள் அதுக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஒரு லெவலில் இருக்குது, இது ஒரு லெவலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ளக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணணும். இதெல்லாம் ஏசி ஒர்க் பண்ணுறவங்க வேகமாக வேலை பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஒரு ஏசியை மாட்டிடலாம். ஓப்பன் பண்ணுறோம். இது மாதிரி 3 ஸ்க்ரூ இருக்குது, லெக் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். லூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூஸ் வந்து கழட்டி கீழே விழாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் கேப் வந்து தெரியணும் இதில். பார்த்தீங்கன்னா நல்லா கேப் தெரியுதா? அது கீழே விழாத அளவுக்கு லூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பெருவில் இருக்கும். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் வெளியே வராமல் இருக்கு. ஒயர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸாக இருக்கும். இப்படி ஷேக் ஆகும்போது இந்த இடத்துல டேமேஜ் ஆகாது. ரொம்ப நாள் வந்து ஷேக் ஆகும்போது இது டேமேஜ் ஆகும். ஓரளவுக்கு இப்போ இங்கே ஷேக் ஆகும்போது ஒன்றும் ஆகாது, மொத்தமாக தான் ஷேக் ஆகும். பட் இது மட்டும் ஷேக் ஆச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு மாதிரி மோல்டு ஆகிடும். இது வந்து உடச்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு இதுவாகிடும். அப்போ வந்து இது ரெண்டும் டச் ஆகும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த கம்பி வந்து இப்படி மடிக்கும்போது கையில் குத்திக்கும். அதனால் வந்து நல்லா கவனமாக செய்யணும். இப்படி நல்லா இப்படி மடிச்சிடணும். இந்த மாதிரி மடிக்க முடியும் அப்படின்னா பண்ணலாம், இல்லை இப்படியே முறுக்கிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டாக கூட விடலாம். இப்போ பாருங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த கலர் எது கொடுக்கணும்னு தெரியறதுக்காக எல் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க. எல்லுன்னா என்ன கலர் டக்குன்னு சொல்லு? ரெட்டா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து நீங்கள் இப்படி கொடுத்து இப்படி கொண்டு வரக்கூடாது. எப்பயுமே இப்படி நல்லா வச்சுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம எள்ளு கொடுக்குறோம். இது வந்து இப்படி தூக்கிட்டும் வரக்கூடாது. உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இப்படி மொத்தமாக போகணும். கொஞ்சம் லைட்டாக வெளியில் வரலாம், அதிகமாக வரணும்னு அவசியம் கிடையாது. இதை டைட் பண்ணும்போது நம்ம 2 விரல் 3 விரல் டைட் தான் வைக்கணும். ஓவராக டைட் பண்ணிங்கன்னா இந்த ஒயர் எல்லாமே அப்படியே வந்து கட் பண்ணிவிடும். இந்த இடம் உள்ளுக்குள்ளே வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் நான் டைட் பண்ணியாச்சு. அடுத்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் விடணும். பட் ஆனால் இந்த ஸ்பேஸ் வந்து இப்படி இங்கே தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் இங்கே விடணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் இப்படி லூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பொசிஷனை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இது எனக்கும் குத்திருச்சு. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு முறுக்குனா தான் நம்ம வெளியில் வந்து செதஞ்சு நிற்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒயர் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள், நான் ஃப்ளக்கு எந்த அளவுக்கு வந்து திருப்பிக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு தேவையான பொசிஷனில் மாற்றிட்டு ஓகே. ப்ளூ கலருக்கு வந்து என் நியூட்ரல். இதில் வந்து ப்ளூ கலர் இருக்குது, பிளாக் கலர் ஒயரும் வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நியூட்ரல்னால் ப்ளூ பிளாக் வரும். ஓகே, இதில் வச்சு நம்ம வந்து இப்போ டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃப்ளக்குக்கு எல்லாருமே ஒயர் வந்து இப்படி தான் சொருவீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் தான் போடணும். நான் பாருங்கள் இந்த பக்கம் போடுறேன், ஆப்போசிட்டில். இப்போ அதுக்கடுத்த ஒயரு நான் எர்த்து ஒயர் கனெக்ட் பண்ண போகிறேன். எர்த்து ஒயரும் சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்கள், நான் எர்த்து ஒயர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் ஒழுங்காக முறுக்காமல் போடுறதுனால இப்போ வெளியிலலாம் வர ஆரம்பிக்குது. அதனால் கரெக்டாக முறுக்கிட்டு பண்ணுங்கள். தேவையான அளவு டைட் வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? போய் இதை நான் இங்கே கொண்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இது நீங்கள் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு.
இப்போ இந்த ஒயர் நீட்டாக இருக்கவங்க இதை வந்து இப்படி மேலே இப்படி தூக்கி வச்சு இப்படி டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது தேவை உங்களுக்கு வந்து இதை நீங்கள் டைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இழுத்தாலும் இந்த ஒயர் வந்து உங்களால் கழட்டிட்டு வர முடியாது, உடச்சிட்டு தான் வரும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக வச்சுட்டு இந்த பள்ளத்துலேயே இதை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ஆகணும். ஓகேங்களா? அப்போனா தான் எங்கேயுமே வந்து ஒயர் மாட்டல, ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் இல்லை. பார்க்குறதுக்கே லுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் பார்த்துப்பீங்க இப்படி தொங்கிட்டு இருக்கோம். சிலர் வந்து ஃப்ளக்கை பிடுங்குவாங்க, அந்த ஒயர் பிடிச்சி இழுப்பாங்க, ஒயர் பிடிங்கன்னு வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து வந்துடும். இப்போ கரெக்டாக 2 விரலில் இது மாதிரி பிடிச்சிட்டு ஸ்க்ரூஸ்லாம் டைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மீடியமான டைட் தான் வைக்கணும், ஓவர் டைட்லாம் வைக்கல. இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கு வைக்கணும். இப்போ பாருங்கள் என்னுடைய ஷேப் அழகாக கீழே வச்சு வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையுமே வராது. அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் குவாலிட்டி டாப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகே, இன்னும் இது போன்ற ட்ரைனிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தவறாமல் பிகினர்ஸ் வந்து எங்கள் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.